பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியனும் கோமதியும் இருந்துட்டு மயிலோட எல்லா திங்ஸையும் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்மளால் அந்த வீட்டுக்கு போகவே முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், போய் குளிச்சுட்டு வாப்போ, சாப்பிட்லாம் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயில் எதுவுமே பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் நான் உன் அம்மா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியாவது மறுபடியும் உன்னை நான் அந்த வீட்டில் சேர்த்து விட்டுடுறேன், தயவு செஞ்சு வந்து சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே வந்து வண்டி வந்திருக்கு, கேட்டால் சம்மந்தி வீட்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்கா அப்படின்னா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்களா, யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. பார்த்தா நம்ம தங்கமயிலோட எல்லா திங்ஸும் வந்து இறங்கிட்டு இருக்கு. நம்ம சுடர் இருந்துட்டு இது நம்ம அக்காவுக்காக சீர் கொடுத்தோம்ல அந்த பொருளுமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே இதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த வீட்டில் கொடுக்க சொல்லி பாண்டியன் அண்ணனும் கோமதி அக்காவும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுவாக இருந்தாலையும் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசிக்கோங்க, அப்புறம் இதுக்கானோ அதுக்கானலாம் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எதுவாக இருந்தாலையும் கோர்ட்டில் முடிவு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம பொங்கலுக்கு கொடுத்து கூட சீர் கூட இப்படியே வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் தங்கமயில் இருந்துட்டு பேக்கில் ஒரு புடவை தெரியுது, எந்த புடவைன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதை நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்காக வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சும் போது அந்த புடவையை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு, அதை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே தங்கமயிலுக்கு இருந்துட்டு அவங்க ஞாபகம் வந்தது, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. என்னக்கா ஆச்சு, ஏக்கா அப்படி உட்காந்து அழுந்துட்டுருக்க, வாக்கா உள்ளே போகலாம், பார்க்குறோம் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க, வாக்கா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த புடவை எப்போ எனக்கு அவர் ப்ரெசென்ட் பண்ணாருன்னு தெரியுமா, நான் முழுகாமல் இருக்குன்னு தெரிஞ்சு வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, அப்போ இவர் மாமா தான் எனக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் இனிமேல் எனக்கான யார் இருக்கா, நான் எங்கே போவேன், பொருந்த ஊடும் இல்லை புகுந்த ஊடும் இல்லை, நான் எங்கே தான் போய் சேர போகிறனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்னை யார் பார்த்துப்பாங்க, நான் எங்கே போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஏங்கா இப்படி உட்காந்து அழுந்துட்டுருக்க, அதான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல, வாக்கா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டா ஒட்டம் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி கட்டுறதா அர்த்தமா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உன்னை எப்பாடப்பட்டாவது அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மயில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்னாச்சுக்கா, ஏன் இப்படி எல்லா பொருளும் இங்கே இருக்குது, மயில் வேறு இப்படி அளந்துட்டுருக்கு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஆமாம் ஏதாவது ஒன்றுனா ஓடி வந்து நின்றுவீங்களே, முதல்ல உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, போய் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. அதனால் போய் போய் நாம் இவங்க கிட்ட கேட்குறேன் பாரு, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம தங்கமயில் இருந்துட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம், நீ எதுக்காகவும் கவலைப்பட்டு அழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்காத, உன்னை எப்பாடுபட்டாவது அந்த வீட்டில் சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அது நான் இன்னும் கேஸை வாபஸ் வாங்காமல் தான் இருக்கேன், கோர்ட்டுக்கு எப்படியும் கேஸ் வரதானே போகுது, அங்கே நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல அழுறதை விட்டு கொஞ்சம் தைரியமாக இரு, உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு யார் இருக்கான்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நம்ம ராஜி இருந்துட்டு அத்தை என்ன சமைக்கிறது, நான் போய் சமைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஏண்டி சமைக்க போகிறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி வந்து சொல்லிடுறாங்க. நான் நல்லா தாண்டி இருக்கேன், நாம ஏன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மீனா இருந்துட்டு அதை நானும் தானே இருக்கேன், நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகலையா, போகல, வீடு இந்த நிலமையில இருக்கிற போது நான் மட்டும் ஆஃபீஸ்க்கு போய் என்ன பண்ண போகிறேன், அதனால் நான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி வராங்க. வாங்க சித்தப்பா டீ எடுத்துகிட்டு வரட்டுமா, போய் எடுத்துகிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
அதுக்கு அடுத்ததா போய் டீயும் எடுத்துட்டு வராங்க. "நீ எப்படிக்கா இருக்க? ஏன் இப்படி இருக்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஒரு பிரச்சனையும் ஓஞ்சி என்னதான் ஆகப்போகுதுன்னு தெரியல. எனக்கு எல்லாமே என் பிள்ளையோட வாழ்க்கைய பத்தி தான் இருக்கு. இனிமே நான் அவனுக்கு என்ன சொல்ல போறேன், ஏது சொல்ல போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஒரு பக்கம் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி இருந்துட்டு பள்ளிக்கிட்ட போயிட்டு, "ஆமா சித்தப்பா, அப்பாலாம் எப்படி இருக்காரு? அவரு ஏதாச்சும் சொன்னாரா? ஏதாச்சும் பேசினாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "லெட்டர குடுத்துட்டீங்களா? அது எப்படிம்மா குடுக்காம இருக்க போறேன்? கண்டிப்பா நான் லெட்டரெல்லாம் குடுத்துட்டேன். நைட்டில கூட உன் ஞாபகம் வந்தா எல்லா நேரத்துலயும் எடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் உன்னை பெத்தவரு, ஒருத்தர் உன்னை பொண்ணு மாரி வளர்த்தவரு. எப்படியும் 2 பேரும் உன் மேல ரொம்பவே அளவு கடந்தமா பாசமா தான் இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு தங்கமயில் இருந்துட்டு பழனிக்கு கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கோமதி ஆல்ரெடி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜர் போட போகிறாங்க. இவ எதுக்கு எனக்காக கால் பண்றா? நம்மள நிம்மதியாவே வாழ விடமாட்டா போல இருக்கே. இந்த ஃபோனை எப்படியாவது அவன் நம்பரை ஏதோ லாக் பண்ணுறதா சொல்லுவீங்களே. ஆமாக்கா, அன்லாக் பண்ணுறது. இனிமே அவங்க நம்மள லிஸ்ட்லேயே வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல அவன் நம்பரை பிளாக்ல போடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, அக்கா மயில் எனக்கும் ஃபோன் பண்ணுது அப்படின்ற மாதிரி பழனி சொன்ன உடனே அவன் நம்பரை உடனடியாக நீயும் பிளாக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ராஜி மீனான்னு சொல்லிட்டு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து அவங்க மயிலோட நம்பரை வந்து பிளாக் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு, "இத்தனை பேருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கோமே, ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லையே, அவ்வளோதானா, என் வாழ்க்கை முடிஞ்சே போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பழனி இருந்துட்டு அந்த மயில் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி ஃபோன் பண்ணால் எப்படிக்கா பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, "எனக்கும் அதுதான்டா தோணிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டோட மொத்த நிம்மதியும் சரித்து தள்ளிட்டு அவள் மட்டும் சந்தோஷமாக நம்மளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளுடைய எல்லா பொருளும் போய் வீடு போய் சேர்ந்துருச்சு இல்லை, அதனால தான் அவள் நமக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மளை நிம்மதியாகவே வாழ விடமாட்டா போல இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ இத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணுறோம், ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராஜி இருந்துட்டு பழனிக்கிட்ட அந்த லெட்டரை வந்து அப்பாலாம் படிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களே. என்ன அவங்க மறக்காமல் இருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதும் அத்தை. நான் போய் அவங்கள ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடட்டுமா? ஏண்டி இருக்கிற பிரச்சனை போதாதா, இன்னொரு பிரச்சனை வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லத்தை, நான் அவங்க நம்மளை காப்பாற்றினதோடு சரி, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கூட ஒரு சின்னதாக ஒரு பேச்சுவார்த்தை கூட கிடையாது. இப்படியே விட்டால் மறுபடியும் இந்த குடும்பம் எப்போ ஒன்று சேரும்னு எனக்கு தெரியாது. அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உங்கள் கூட பேச ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. மீனா, நம்ம பழனி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ போய் பேசு ராஜு, ஆகிறது ஆகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜி இருந்துட்டு கோமதி சொல்கிறத கேட்காம பழனியும் மீனாவும் சொல்கிறத கேட்டு நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டு வாசப்படியை மெரிச்ச உடனே ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு முடிவோடு கிளம்பி போகிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.